90 மணி நேரம் வேலை, உறவுகள் இல்லை, ரிலாக்ஸேஷன் இல்லை, பாடிக்கான எனஃபான எக்ஸசைஸ் இல்லை, இதெல்லாம் பண்ணால் அந்த 90 மணி நேரம் தாங்காது. ப்ராபப்ளி ஒரு 60-70 மணி நேரம் ஒர்க் பண்ணால் உண்மையிலே ஒரு ப்ராப்பராக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 6 நாளைக்கு, சண்டே கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷர் சிஸ்டத்துக்கு. ஸோ மேக்ஸிமம் 60 to 70 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லைன்னு தான் தோணுது. அப்படி ஒரு அடம்பிடிச்சி ஒருத்தர் ஒர்க் பண்ணார்னா அவரோட லைஃப் வந்து எமோஷனல் சைடில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேபி மெட்டீரியலிஸ்டிக் சைடில் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், நிறைய சொத்து சேர்த்துருக்கலாம், கேரியரில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து எமோஷனல் சைடில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனுடைய உடம்பு ரீதியான பாதிப்புகள் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு ஒரு வேளை 70 வயசில் ஒன்றும் ஆகலை, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னை கேட்டால் வந்து ஒரு எமோஷனல் காம்பனண்ட், ஃபிசிக்கல் காம்பனண்ட், பாடியோடைய ஃபிசிக்கல் காம்பனண்ட், மைண்டுக்கான எமோஷனல் காம்பனண்ட், அப்புறம் ஒர்க்கு.